சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சேகர், நாமளே நினைச்சிருந்தா கூட அந்த அழகப்பனை இம்புட்டு சித்திரவதை பண்ணிருக்க முடியாதுடா. ஆனா இந்த கருணாகர துடிக்க துடிக்க அழகப்பன் உயிரையும் ஆனந்தி உயிரையும் உருவி எடுத்தான் பாத்தியா? அழகப்பனும் ஆனந்தி இப்படி துடிக்கிறத பார்க்காத கொஞ்ச நாளா நிம்மதியா தூக்கமே இல்லடா. 420 கிலோமீட்டர் கடந்து வந்ததுக்கு நல்ல தரிசனம். இன்னைக்குதான் நான் நல்லா தூங்க போறேன். அதெல்லாம் சரிதானே. இம்புட்டு தூரம் அழகப்பன வர வச்சதே ஆனந்திய திரும்ப ஊருக்கு இழுத்துட்டு போறதுக்கு தானே. ஆனா அந்த ஆளு அப்படியே விட்டுட்டு போறான். இவ்வளவு நான் இங்கேயே ஜெயிச்சு காட்டுவாங்கறா சொல்லிட்டா ஜெயிச்சு காட்டிடுவாளா? இதை விட தரமான ஒரு சம்பவத்தை பண்ணா இன்னைக்கு விட்டுட்டு போன அழகப்ப நாளைக்கு வந்து கையோட கூட்டிட்டு போறான். கொஞ்ச நாள் போகட்டும், அதையும் செஞ்சு காட்டுறேன். அண்ணே, அந்த கருணாகரன் சாம்பிள் துணியை கையோட ரெடி பண்ணி எடுத்துட்டு வரானே. வியாபாரம் பேச போறான்னு நினைக்கிறேனே. என்னென்ன பண்றது? நான் பாத்துக்கிறேன், நீ பொத்திக்கிட்டு இருந்தா போதும். மேடம், இவர்தான் நம்ம புது கிளையண்ட். சாரி சார், இதுவும் புது சாம்பிள் தான். இது ரொம்ப நல்லா இருக்கும், பாருங்க. ஏன் கருணாகரன் சார், மேடத்தை பார்த்தா பெரிய ஆபீசர் கணக்கா இருக்காக. இவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. மேடம் தான் எங்க எல்லாருக்கும் பாஸ் மாதிரி. ஓ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். இங்க நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கருணாகரன் சார் இப்பதான் உங்களை பத்தி சொன்னாரு. எங்க கிட்ட பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஜஸ்ட் சாம்பிள் தான் சார். இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பாருங்க. பாருங்க மேடம், நான் எதையுமே முகத்துக்கு நேரா பேசுற ஆளு, கிராமத்துக்காரன். போட்டுக்கிற புது துணிமணி எடுத்தாலே காலர்ல மஞ்சள் வச்சு போடுற அளவுக்கு சாமியையும் சம்பிரதாயத்தையும் நம்புற ஆளு நானு. முதல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது துணி கருகிறது அபசகுணமா இருக்கு. இல்ல சார், அது வந்து இல்ல சார், இப்ப வேணாம்னு தான் சொன்னேன். நான் ஊருக்கு போயிட்டு எங்க குடும்ப சோசியர்கிட்ட இது சம்பந்தமா கலந்துகிட்டு போறவு சொல்றேன். ஐயோ இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன் மேடம், இந்த விஷயத்துல என்ன வற்புறுத்தாதீங்க. நான் வரேன். கருணாகரன் சார், வரேன். வாங்க சார். சேகர, போலாமா? போலானே. என்ன கருணாகரன் சார் இப்படி ஆயிடுச்சு? நீங்க தானே மேடம் சொன்னீங்க, மகேஷ் சாரோ தில்லை சாரோ ஆனந்திய கொடுமைப்படுத்தினா கேள்வி கேட்க கூடாதுன்னு. இப்ப கைவிட்டு போனது 2 கோடி ரூபாய் பிசினஸ். இப்ப இவ பண்ண தப்பாலதான் போயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? இந்த விஷயம் நிச்சயமா அவங்க காதுக்கு போவாது. அது எனக்கு தெரியும் கருணாகரன் சார். ஆனா இந்த ஆர்டர் போனது மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவளும் அவ அப்பனும் கதறி அழறத பார்க்க என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? I am very happy. நீ எல்லாம் கூடவே இருந்தோம் ஆனந்திக்கு இப்படி நடக்க விட்டுக்கலாமா ஜெயந்தி? நாங்க அந்த கருணாகரனை எதிர்த்து என்ன பண்ண முடியும் சொல்ல? முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பார்த்தோம், எங்களால முடியல அன்பு. இன்னைக்கு பார்த்தா நான் இங்க இல்லாம போயிட்டேன். பாவம் ஆனந்தி, அந்த நிலைமையில அவங்க அப்பா அங்க வந்து பார்க்கும்போது எப்படி துடிச்சு போயிருப்பா. நம்ம பொண்ணு இங்க நல்ல நிலைமையில இருப்பான்னு நம்பி வந்த அவரு ஆனந்தி அப்படி ஒரு சூழ்நிலையில பார்த்து எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. இங்க வேலை செய்யற எல்லாரும் அந்த கருணாகரனை பொறுத்து போற வரைக்கும் அவன் சொல்றத கேட்கிற வெறும் பொம்மைகளா தான் இருக்கணும். அத மீறி அவன் பண்ற தப்ப கேள்வி கேட்டா அவங்களோட தன்மானத்தை சீண்டி பார்த்துக்கிட்டே இருப்பான்ல. ஒரு அளவுக்கு மேல சீண்டுனா என்ன நடக்கும்னு நான் இன்னைக்கு புரிய வைக்கிறேன். இதுக்கப்புறம் ஆனந்திய மட்டும் இல்ல, இனி யாரையுமே அந்த கருணாகரன் அசிங்கப்படுத்த கூடாது. என்ன தடுக்காத, செம்ம கோவத்துல இருக்க, ஓரமா போயிடு. மாப்ள, ஒரே ஒரு நிமிஷம் இரு. நான் சொல்றது மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. நான் உன்னை தடுக்கல, சரியா? இப்ப நீ நேரா போய் கருணாகரனை அடிச்சிட்டேன்னு வெயி, அதனால யாருக்கு என்ன நல்லது நடக்க போகுது யோசிச்சு பாரு.
அவன் மேல கைய வச்சதுக்காக உன்னதான் வேலையை விட்டு தூக்குவாங்க. அதுக்கு காரணமா இருந்த ஆனந்தியோட நிலைமை இதையே காரணமா வச்சு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஆனந்தியே வேலையை விட்டு தூக்கிடுவான். அது மட்டும் நடந்துச்சுன்னா அவன் தான்டா ஜெயிச்சான். ஆனந்தி கஷ்டப்பட்டதுக்கும் அசிங்கப்பட்டதுக்கும் எந்த ஒரு பலனும் இல்லாம போயிடும். அப்படிலாம் ஆனந்திய வேலையை விட்டு தூக்கிட முடியாது. மகேஷ் சார் இருக்காரு. டேய், நீ அடிச்சதுக்கு அப்புறம் மகேஷ் சாரால மட்டும் என்னடா பண்ண முடியும்னு நினைக்கிற? ஆனந்தி தப்பே பண்ணலனாலும் ஏற்கனவே 2 கோடி ரூபாய் ஆர்டரு ஆனந்தியால் தான் போச்சுன்னு கருணாகரன் சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயம் தில்லை சார் வரைக்கும் போச்சுன்னா அவரே ஆனந்தி வேலையை விட்டு போறதை தடுக்க மாட்டார். 1000 தான் தில்லை சார் நல்லவரா இருந்தாலும் 2 கோடி ரூபாய் ஆர்டரு கையை விட்டு போச்சுன்னு சொல்லும் போது ஒரு கோவம் வரதானே செய்ய போகுது. அந்த கோவத்துல அவரு ஆனந்தி ஏதாவது சொல்ல போய் ஆனந்தி கோவப்பட்டு வேலையை விட்டு போயிடுச்சுன்னா? ஆமா அன்பு, முத்து சொல்றதா சரி. அதுவும் இல்லாம இதெல்லாம் நீ யாருக்காக பண்ணணும்னு நினைக்கிறியோ அவளே உன்னை மறுபடியும் எதிரியா பாப்பா. நானா போய் கருணாகரனை அடிக்க சொன்னேன்னு உன்கிட்டயே ஆனந்தி சண்டைக்கு வருவா. இதுதான் நடக்கும். ஆமா, நாம என்னதான் நல்லது பண்ணாலும் அது ஆனந்திக்கு தப்பா தான் தெரியுது. இப்பதான் அழகுங்கிற பேர்ல லெட்டர் மூலமாவது ஆனந்தி கிட்ட பேச பழக ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நாம கோவப்படுறதால இது எல்லாமே தலைகீழ மாறிடுமே. அன்பண்ணா, வேண்டாண்ணா, சொன்னா கேளுங்கண்ணா. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. அதுக்காக அவனை அப்படியே விட்டுட்டு இருந்தா எப்படி? எந்த குறையும் வராம பாத்துக்கிறேன்னு நான் தான் கதிரேசன் அண்ணன் கிட்ட வாக்கு கொடுத்திருந்தேன். ஆனா ஆனந்தி இவ்வளவு தூரம் கஷ்டப்படும் போது என்னால எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? இங்க பாரு அன்பு, சில நேரம் பிரச்சனையை வளர்க்கறத விட கடக்கிறது தான் புத்திசாலித்தனம். நான் ஜெயிச்சு மேல வந்து காட்டுறேன்னு ஆனந்தி அவங்க அப்பா கிட்ட நம்பிக்கை சொல்லி அனுப்பியிருக்கா. அதனால நீ டென்ஷன் ஆகாத, அவளே கொஞ்ச நாள்ல சரியாயிடுவா. டேய் மாப்ள, அந்த கருணாகம் வேற ஏதாவது ஒரு டைம்ல சிக்குவான். அப்ப பாத்துக்கலாம்டா. விடுறா மாப்ள. அந்த நாளுக்காக தான்டா காத்துட்டு இருக்கேன். அப்படி மட்டும் கருணாகரன் என் கையில சிக்கணும், செத்தான். அந்த கருணாகரன் உன்னை போய் கழுவ சொன்னா நீ போய் டாய்லெட் கழுவியா? அங்கேயே என்னால செய்ய முடியாது, உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்கன்னு சொல்லிருக்க வேண்டியதுதானே. ஆக்சிடென்ட் எல்லாம் சட்டை கருகிருச்சு. வேற சட்டை அயன் பண்ணியிருந்தா எல்லாமே முடிஞ்சிருக்குமே. அத ஒரு காரணமா வச்சு இப்படி எல்லாம் பண்ண சொன்னா நீயும் செஞ்சுட்டு வந்து நிக்கிற. எல்லாத்துக்கும் காரணமே அந்த மித்ரா தான். அவ பண்ற டார்ச்சர் தான் இதெல்லாம்.